ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மும்படை டிஃபென்ஸ் அகாடமி. எஸ்எஸ்ஜிடிக்கான எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது. அப்போ இந்த டைம்ல நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லையும் சரி, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி என்னன்னா, சார் கடந்த 3 வருடங்களாக நிறைய டைம் வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஜிடியில, இந்த வருஷமும் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகலாமா? இன்க்ரீஸ் ஆனா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், ஏன்னா பிசிக்கல் எடுக்கக்கூடிய ரேஷியோ அதிகமாகும், நிறைய பேர் எக்ஸாம் கிளியர் பண்ணி போவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதனால வேகன்சி உயருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் ரிப்பீட்டடா கமெண்ட் செக்ஷன்லயும் 4-5 வீடியோ ரிப்பீட்டடா ஒரே கமெண்ட் கூட வந்திருந்தது. அதனால இப்ப நம்ம பண்ண போறது ஆக்சுவலா இதே இயருக்கு நம்ம இதுக்கு முன்னாடியும் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா, 5 மாசம் 6 மாசத்துக்கு முன்னாடி தான் கூட வீடியோ போட்டிருக்கோம் மோட்டிவேஷன் வந்த டைம்ல. சரிங்களா, இப்போ இன்னும் டீட்டெயிலா இந்த டைம் ஒரு பிடிஎஃப் வச்சு இதுக்கு முன்னாடி பாஸ்ட் ஹிஸ்டரியில எவ்வளவு வேகன்சி வந்திருக்கு, எவ்வளவாக உயர்ந்திருக்கு, எல்லாத்தையும் டீட்டெயிலா நம்ம என்ன பண்ணிடலாம் இப்ப பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ வேகன்சி உயருமா ஒரு கேள்வி வச்சு நம்ம பேசுறோம். ஓகேங்களா, போகலாமா? இப்போ அதை கவனிச்சுக்கோங்க. ரைட், இப்ப நான் சொல்ல போறது எதை வச்சு அப்படின்னா பாஸ்ட் ஹிஸ்டரியை வச்சுதான். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நடந்த மரபுகளுடைய அடிப்படையில் தான். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அதே மாதிரி இப்ப நடக்கலாங்கிற ஒரு எதிர்பார்ப்பையும் மற்ற ஒரு சில ஃபேக்டர்ஸ் வச்சு மட்டும்தான் நம்ம இந்த ஒரு ப்ரிடிக்ஷனை பண்றோம். அதே மாதிரி இப்ப நான் சொல்லக்கூடியது ஒரு கணிப்பு தான். கன்ஃபார்மா 100% உயரும், 100% இந்த நம்பர் தான் உயரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஸ்ட்ராங்கா எங்கேயும் நம்ம என்ன சொல்ல போறது கிடையாது, ஒரு கிளைம் பண்ண போறது கிடையாது. ஓகேங்களா, ஒரு ப்ரிடிக்ஷன், ஒரு ஆதரவாக என்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு, இதை பத்தி தான் பேசி நம்ம என்ன பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அதுக்காக நீங்க இதை ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு ரொம்ப வெத்தனமாக படிக்காம இருந்துடக்கூடாது. ஓகேங்களா, இது நமக்கு ஒரு தூண்டுதலா இருந்துக்கணும். ஓகேங்களா, விருப்பப்பட்ட போஸ்டிங் இல்லாத போது வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது விருப்பப்பட்ட போஸ்டிங் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் மைண்டா அதை எடுத்துக்கணும். சரிங்களா, இப்ப நான் கடைசி 3 வருஷம் ஹிஸ்டரி எடுக்கிறேன். ஓகே, லாஸ்ட் கண்டினியூஸா தொடர்ந்து 3 வருடம் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. 3 வருஷம் நோட்டிபிகேஷன் எக்ஸாம் நடத்தி பிசிக்கல் வச்சு ரிசல்ட் கொடுத்து எல்லாரும் போயிருக்காங்க. அந்த 3 வருஷம் பாஸ்ட் ஹிஸ்டரியை பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நான் எடுக்கக்கூடியது 2022 நோட்டிபிகேஷன் 2023 எக்ஸாம் நடந்தது. ஓகேங்களா, இது நம்ம எக்ஸாம் நடந்ததோடைய நோட்டிபிகேஷன் வந்த டைம்ல ஒரு வேகன்சி லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்கல்ல, அதோடைய ஒரு ஸ்கிரீன்ஷாட் தான் நான் இங்க வச்சிருக்கேன். ஓகேங்களா, இதுல பாத்தீங்கன்னா மொத்த டோட்டல் நல்லா நான் வச்சுக்கோங்க, 22 நோட்டிபிகேஷன், 23 தான் எக்ஸாம் நடந்தது. அப்போ நோட்டிபிகேஷன் விடும் பொழுது நம்பர் ஆஃப் வேகன்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 24,369 எல்லாம் சேர்த்து. அதாவது பார்ட் 1 பார்ட் 2 2 தனித்தனியா கொடுத்திருந்தாங்க, கம்யூனிட்டி வைஸும் கொடுத்திருந்தாங்க, போஸ்டிங் வைஸும் கொடுத்திருந்தாங்க. அப்போ மொத்த ஓவரால் வேகன்சி நமக்கு தேவை 24,000. இது அட் அ டைம் ஆஃப் நோட்டிபிகேஷன். எப்பவுமே ஒரு நோட்டிபிகேஷன் விட்டு அதோடைய மொத்த ப்ராசஸ் முடிகிறதுக்கு மேக்சிமம் 1 இயர் எடுத்திருக்கு. ஒரு சில நேரங்கள்ல 9 மாசம் 7 மாசத்துக்குள்ளேயும் முடிஞ்சிருக்கு. அது ரேர். ஆனா யூஸ்வலா ஒரு 10 மாசம் எடுத்திருக்கும். ஓகே, எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அப்ப இந்த 10 மாசம் இடைவெளியில கண்டிப்பா ஒவ்வொரு டைம் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ரெக்கமெண்டேஷனை பொறுத்து, வேகன்சி நியூ வேகன்சி ஆட் ஆகிறத பொறுத்து வேகன்சியை மல்டிபிள் டைம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு நல்ல கவனிச்சு 2022 நோட்டிபிகேஷன் விட்ட டைம்ல 24,000 சொன்னா இதை 2 தடவை இன்க்ரீஸ் பண்ணி, ஐ திங்க் ஒரு 37,000 நினைக்கிறேன், 37,000 இன்க்ரீஸ் பண்ணி ஃபைனலா திருப்பியும் ஒரு தடவை இன்க்ரீஸ் பண்ணி நியர்லி 50,000 ஓகேங்களா வேகன்சியா இன்க்ரீஸ் பண்ணாதான் 49,500 சம்திங், ஒரு 50,000 கொஞ்சம் கம்மியா இருந்தது. அப்போ கிட்டத்தட்ட 50,000 வேகன்சியாக என்ன பண்ணாங்க, இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்போ இந்த கவுண்டிங் பாத்தீங்கன்னா அப்படியே டபுள். ஓகேங்களா, எவ்வளவு வேகன்சி வெளியிட்டாங்களோ அது அப்படியே டபுள் த டைம் ஆஃப் வேகன்சியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, அப்போ வேகன்சி விட்டது ஒண்ணு, அதை ரெண்டு தடவை இன்க்ரீஸ் பண்ணி ஃபைனலா நோட்டிபிகேஷன் ரிசல்ட் வெளியிடுறதுக்கு முன்னாடி ஃபைனலா கிட்டத்தட்ட 50,000 வேகன்சியா உயர்ந்திருக்கு ஃபர்ஸ்ட் இயர். அதாவது நம்ம கணிக்கிறதுல ஃபர்ஸ்ட் இயர். ஓகேங்களா, அடுத்த வருஷம் எடுத்துக்கிறேன். அடுத்த வருஷமும் தொடர்ந்து நோட்டிபிகேஷன் வந்தது. 2023 எண்டிங் நோட்டிபிகேஷன் வந்தது, 2024 எக்ஸாம் நடந்தது. ஓகேங்களா, இப்போ ரொம்ப அதிகமான வேகன்சி தான் விடல நோட்டிபிகேஷன் டைம்ல. போன தடவை விட்டதை விட 2,000 வேகன்சி கூட. ஓகேங்களா, அப்போ 26,000 வேகன்சி வந்தது. பாருங்க தெளிவா நாங்க தான் இது ரெடி பண்ணத நோட்டிபிகேஷன்ல இருந்தே கட் பண்ணி வைக்கப்பட்ட இமேஜ் தான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், போஸ்டிங் வாரி, கம்யூனிட்டி வைஸ், மெயில் ஃபீமேல் இது எல்லாமே வந்திருக்குது. ஓகேங்களா, அப்போ மொத்தமா 26,000 வந்தது. இதையும் 2 தடவை இன்க்ரீஸ் பண்ணாங்க. சரிங்களா, எல்லாமே எப்பவுமே எப்படி இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா நோட்டிபிகேஷன் விட்டு எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இடைவெளி இருக்கு பாத்தீங்களா, இந்த பிசிக்கல் வைக்கிறது, மெடிக்கல் வைக்கிறது, போஸ்டிங் போடுறது, இந்த கேப்புக்குள்ள தான் இன்க்ரீஸ் பண்றாங்க. 2 தடவை இன்க்ரீஸ் பண்ணாங்க. இந்த டைமும் கிட்டத்தட்ட 50,000 பிளஸ்ஸே வந்திருந்தது. ஓகேங்களா, 50,000
பிளஸ் என்ன வேகன்சி இன்க்ரீஸ் ஆனது நியர்லி டபுள். ஓகேங்களா, கிட்டத்தட்ட டபுள் த டைம் ஆஃப் வேகன்சி வந்து என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, 26,000 இருந்து 50,000 வரைக்கும் வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2023 நோட்டிபிகேஷன். ஓகேங்களா, அடுத்து 2024 வேகன்சி, அதாவது நோட்டிபிகேஷனு கடைசி இப்ப ரீசெண்டா ரிசல்ட் வந்தது பாத்தீங்களா, லாஸ்ட் ஒரு 2 monthsக்கு முன்னாடி ரிசல்ட் வந்திருக்கும். நம்ம பசங்க கூட நம்ம சக்சஸ் மீட் கூட பார்த்திருந்தோம். ஓகேங்களா, அந்த போஸ்டிங்ஸ் அந்த எக்ஸாம் தான். ஆக்சுவலா இதுதான் கடைசி ஒரு 4-5 வருஷம் நோட்டிபிகேஷன்ல ரொம்ப பெரிய நம்பர் வேகன்சி வந்தது இந்த வருஷம் தான். ஓகேங்களா, எவ்வளவு பாத்தீங்கன்னா 39,000 வேகன்சியோட வந்தது. நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணும் போதே ரொம்ப பெரிய நம்பர். ஓகே, எவ்வளவு நம்பர் பாருங்க, 39,000. ஓகே, அதான் 39K. அவ்வளவு பெரிய வேகன்சி வந்தது ஃபர்ஸ்ட் டைம் கடந்த 5 வருஷத்துல. ஓகே, அதுக்கு முன்னாடி வருடங்கள் நம்ம பாக்குறது கடந்த 5 வருஷம் இதுதான் பெரிய வேகன்சி. ஓகேங்களா, இது அப்ப சார் கடைசி 2 வருஷம் டபுள் ஆயிருக்கு, அப்ப இதுவும் டபுள் ஆகணும் அப்படின்னா டபுள் ஆகணும், கிட்டத்தட்ட 80,000 மேல போயிருக்கணும். அப்படிதான் ஆகல. அப்ப கிட்டத்தட்ட 1.5 times ஆனது. அப்படின்னா 53,000 வேகன்சி கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆனது. ஓகேங்களா, ஆக்சுவலா இந்த டைம் நல்ல ஞாபகம் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர்னால கிட்டத்தட்ட 3 தடவை வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. 3 times. யோசிச்சு பாருங்க, 39 இருந்து 46, திருப்பி 46 இருந்து 48,000 வேகன்சி ஆகும். அடுத்து கிட்டத்தட்ட 53,000 வேகன்சி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணாங்க. 3 தடவை வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா யோசிச்சு பாத்துக்கோங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு பேக்ரவுண்ட்ல இருந்து வேகன்சி ஆட் ஆயிட்டே வருதுன்னு சொல்லிட்டு. அதான் சொல்றேன், எக்ஸாம் நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் டைம் ஆக ஆக வேகன்சி இன்க்ரீஸ் ஆக செய்யுது. ஓகே, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். ஆனா டபுள்ங்கிறது எல்லா டைமும் டபுள் ஆகாது. இப்போ எல்லா டைமும் இதுல ஒரு நம்பர் பார்க்கணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் 50க்கு தொட வந்தது, 2வது தடவை 50 தொட்டுட்டு, 3வது தடவை 50,000 தாண்டி கிட்டத்தட்ட 53,000 வரைக்கும் வந்தது. இப்போ நம்ம இந்த வருஷத்தை வரலாம். அப்போ இந்த வருஷம் நோட்டிபிகேஷன் வந்தது 2025. இப்ப எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறது ஏப்ரல்ல. ஓகே, 2026 எக்ஸாம் நடக்குது. இப்போ நோட்டிபிகேஷன் என்ன வேகன்சி ரிலீஸ் பண்ணாங்கன்னா அடுத்து இப்போ இந்த வருஷம், அதாவது 2025 நோட்டிபிகேஷன் வந்தது. கவனிச்சுக்கோங்க, 2025 நோட்டிபிகேஷன் வந்தது. லாஸ்ட் டிசம்பர் மாசம் நோட்டிபிகேஷன் வந்தது. இப்போ இதுக்குரிய எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறது 2026. ஓகேங்களா, ஆக்சுவலா இந்த இமேஜ் அதுக்குரிய இமேஜ் இல்ல, இது லாஸ்ட் மாத்தி வச்சிட்டாங்க. ஆக்சுவலா இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் நோட்டிபிகேஷன் நடந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 25,000 வேகன்சியோடய ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, டிசம்பர் மாசம் நோட்டிபிகேஷன் அடிப்படையில் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2 தடவை 3 தடவை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்போ சார் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அது ஒரு பெரிய கேள்வி இருக்கும். எந்த டைம்னா நோட்டிபிகேஷன் விட்டு எக்ஸாம் நடக்கிற வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகாது. எப்போ எக்ஸாம் முடிஞ்சதோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சமா ஒவ்வொரு ரெக்கமெண்டேஷன் வர வர இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அப்போ நமக்கும் இப்போதான் எக்ஸாம் முடியுது. அது நமக்கு வச்சக்கூடிய எக்ஸாம் கிட்டத்தட்ட 6 மாசம் கழிச்சு நடக்குது. எப்பவுமே நோட்டிபிகேஷன் சீக்கிரம் விட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமே வச்சிருவாங்க. நம்ம கொஞ்சம் டிலே ஆனதுனால 6 மாசம் ஆயிருக்கு எக்ஸாம் நடக்கிறதுக்கு. இந்த 6 மாசம் இப்போ எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மேபி ரெக்கமெண்டேஷன்ஸ் வர வர டிமாண்ட் இருக்க கண்டிப்பா ஓரளவுக்கு ப்ராபபிலிட்டி அடிப்படையில பாஸ்ட் ஹிஸ்டரியை பொறுத்து, இதுக்கு முன்னாடி நடந்த மரபுகளை பொறுத்து, டிமாண்டை பொறுத்து, ஏன்னா ஜிடி ஆர்மிக்குரிய டிமாண்ட் இருக்குது. அங்கங்க செக்யூரிட்டி கிளிச்சஸ், அதாவது செக்யூரிட்டி பாதுகாப்பு குறைபாடுகள் தான் நடக்குது. அப்ப அதை சரி செய்வதற்கு கண்டிப்பா என்ன வேணும், ராணுவ வீரர்களும் பாதுகாப்பு வீரர்களும் நமக்கு தேவைதான். ஓகே, அதெல்லாம் கண்டிப்பா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல இருந்து ரெக்கமெண்டேஷன் வரும். அதுக்கேற்ற மாதிரி வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஐ திங்க் போன மாசம் கூட பார்த்துருக்கேன் நினைக்கிறேன், எவ்வளவோ நம்பர் ஆஃப் வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல ஒரு ரிப்போர்ட்டும் படிச்சிருந்தாங்க. இப்போ இதெல்லாம் கருத்துல வச்சுக்கிட்டு கண்டிப்பா வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எவ்வளவு நம்பர் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஓகேங்களா, இப்போ கடந்த 3 வருஷத்துல கண்டிப்பா 50K கிராஸ் ஆயிடுச்சு, தொற்றுக்கு கிராஸ் ஆயிடுச்சு. அப்ப இந்த தடவையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடியது அந்த அளவுக்கு வரலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 40,000 to 45,000 வரைக்கும் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகி எண்ட் ஆகுவதற்கான பாசிபிலிட்டி ரொம்பவே இருக்குது. ஓகேங்களா, இது எதன் அடிப்படையில் சொல்றேன், பாஸ்ட் ஹிஸ்டரி அடிப்படையிலையும் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் அடிப்படையிலையும் தெளிவா சொல்லிட்டேன். ஓகேங்களா, இதுல ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கோ யாருக்கோ முரண்பாடு கூட இருக்கலாம். இது நம்மளுடைய கருத்து. ஓகேங்களா, ஆனா இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு படிக்கிற விஷயத்துல நம்ம அவருடைய ஆர்வத்தை கம்மி பண்ணக்கூடாது. இன்னும் மேலும் அதுக்கு ஆர்வத்தை அதிகப்படுத்திட்டு எப்படியாவது உள்ள போயிடலாங்கிற ஒரு ஆர்வத்தோட படிச்சுக்கோங்க. வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது பிசிக்கல் கூப்பிடக்கூடிய கவுண்டிங்கும் கண்டிப்பா என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, நம்பர் ஆஃப் ரேஷியோ அதிகப்படுத்தும் போது, ரேஷியோ அதிகமா கூப்பிடும் போது நிறைய பேரையும் கூப்பிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் பிசிக்கல் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, ரைட்டா, இதுதான் ஒரு ஃபைனல் நம்பரா நம்ம ஜட்ஜ் பண்ணி வெளியிடுறோம். ஓகேங்களா, இதே மாதிரி அடுத்தடுத்து நமக்கு இப்போ நடக்கக்கூடிய எக்ஸாம் படிக்கிறதுக்காக யூடியூப்ல சீரியஸ் ஃபுல் டெஸ்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு. கண்டினியூஸா அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். ஸ்விஃப்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டே இருக்கேன். தேங்க்யூ.